அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இன்றைய தினம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நடைபெறுவதாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதில் அதிமுக எம்எல்ஏக்களிடையே கருத்து வேறுபாடு என்ற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் இன்று நடைபெற இதுவாக இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதில் அதிமுக எம்எல்ஏக்கள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் அதிக இடங்களை பிடித்திருக்கக்கூடிய தாவேகா கட்சிக்கு ஆட்சி அமைப்பதில் கூடுதல் இடங்கள் தேவைப்படக்கூடிய காரணத்தினால் தாவேகா கட்சிக்கு அதிமுகவினர் ஆதரவளிக்கலாமா என்ற ஒரு கருத்தும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கூறுவதால் அங்கு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தினால் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவே தற்போது தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஒருமித்த கருத்து எட்டப்படாது என்ற சூழல் நிலவுவதால் எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்றைய தினம் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், என்ன காரணத்திற்காக இந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? நேற்று முன்தினம் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில அதிமுக அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 45 குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் எதிர்க்கட்சி வரிசையிலும் அமர முடியாத ஒரு நிலையில் அதிமுக தற்பொழுது இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்வதற்காக நேற்று காலை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்று காலை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெறப்பட்ட பிறகு சிறிது நேரம் ஆலோசனையிலும் தனித்தனியாக ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது திருச்சி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த லீமா ரோஸ் மார்டின் தாவேகாவினுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எனவும், அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேட்டி அளிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தாவேகாவோடு நடத்தப்படவில்லை, ஆதரவு அளிக்காது என இருவேறு முரண்பட்ட கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு தரப்பு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும், ஒரு தரப்பு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க கூடாது என்பதும் என இருவேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு குழப்பங்கள் எழப்படும். அந்த குழப்பத்திற்கு மத்தியில் ஒருமித்த கருத்து என்பது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடையும் இருக்காது என்ற காரணத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனையினை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ரத்து செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சிறிது நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருகை தருவார்கள் எனவும், அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு எந்த மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கிறது, யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கலாம் எனவும், யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்துதான் அவர்களுடைய எண்ணிக்கையின் பொறுத்துத்தான் நிர்வாகிகளுடைய மனநிலையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவினை எடப்பாடி பழனிசாமி எடுக்க இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை மீதான அதிருப்தியில் சில முக்கிய நிர்வாகிகள் இருப்பதாகவும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற கருத்தினையும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தனக்கு எதிரான ஒரு நிலையில் தற்போது சில சட்டமன்ற உறுப்பினர்கள்
உறுப்பினர்கள் இருப்பதனால் தனக்கு மேலும் சட்டமன்றத்தில் அதே போன்று கட்சியில் அந்த வலுவான ஒரு நிலை மேலும் குறையும் என்ற நிலையில்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தினை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ரத்து செய்திருக்கிறார். இந்த நிலையில் இன்றோ அல்லது நாளையோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேகாவோடு பேச்சுவார்த்தையினை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மேற்கொள்ளப்படுவதாக லீமாரோஸ் மார்டின் தெரிவித்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த OS மணியன் தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு அளிக்காது எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்குமா, எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்ற முழு விவரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்றால் நேற்று ஒரு 20 முதல் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தார்கள். அதில் பெரும்பாலானோர் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம். முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், அதே போன்று SP வேலுமணி உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற ஒரு தகவலினை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனவும் அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்ததாகவும் முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்ததாகவும் தகவல் இருக்கிறது. இந்த நிலையில் ஒருமித்த கருத்து எட்டப்படாது என எடப்பாடி பழனிசாமி முடிவாக தெரிந்த நிலையில்தான் இன்றைய தினம் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தினை ரத்து செய்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை கூட்டம் அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது நடைபெறும் என்பது இன்று அல்லது நாளைக்குள்ளாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குணசேகரன், இதன் வாயிலாக தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி முற்றி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தனது கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோடு அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பல்வேறு தகவல்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் சில முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரணியாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க இருப்பதாகவும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக இது உறுதி செய்யப்படும் என்ற தகவல்கள் எல்லாம் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகளிடையே பேசப்படக்கூடிய ஒரு நிலையில இன்றைய தினம் இது போன்ற ஒரு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் காலை முதலிருந்தே தங்களது ஆதரவாளர்கள், அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், அவருடைய ஆதரவாளர்கள், வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் என அவர்களது தரப்பில் இது போன்ற தகவல்கள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த நெருக்கடி என்பது மீண்டும் அதிகமாக உட்கட்சியில் குழப்பத்தினையும் பிரச்சனையும் ஏற்பட்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உணரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் நமக்கு இல்லை என்பதனை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது உணர்ந்திருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தினையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்திருக்கிறார். குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.